ஃபிடல் காஸ்ட்ரோ. பட்டத்தி மைந்தன், ராமையா பதிப்பகம், சென்னை. ஃபிடல் காஸ்ட்ரோவின் இளமை பருவம். கியூபா ஒரு காலத்தில் ஸ்பெயின் நாட்டின் காலனியாக இருந்து வந்தது என்றாலும் ஸ்பெயினுக்கும் கியூபாவிற்கும் இடையிலுள்ள தூரம் கொஞ்ச நஞ்சமல்ல, 7000 மைல்கள் ஆகும். ஸ்பெயினுடைய காலனியாக கியூபா நீண்ட தொலைவில் இருந்து வந்ததால் ஆளுகை பிரச்சனை ஸ்பெயினுக்கு இருந்தே வந்தது. அதன் பின்னர் அமெரிக்காவின் ஆதிக்கம் கியூபாவில் மெல்ல மெல்ல வளர தொடங்கியது. இருந்தாலும் கியூபாவில் அப்போதே பல மாற்றங்கள், இன்னும் சொல்ல போனால் பெரும் புரட்சிகள் நடைபெற ஆரம்பித்தன. இதனால் இடையிடையே ஆட்சி பொறுப்பை ஏற்பதும் அதன் பின்னர் இன்னொரு கூட்டத்தினர் அந்த அரசை கவிழ்ப்பதுமாக இருந்து வந்ததால் அந்த காலத்திலேயே பெரும் புரட்சி நடைபெற்று வந்தது. அழகு மிகுந்த தீவாக கியூபா விளங்குவதால் இயற்கை தரும் வளத்திற்கும் இனிய காட்சிகளுக்கும் இங்கு பஞ்சமே இல்லை. இப்படி ஒரு காலம் முதலில் இருந்தது என்னவோ உண்மைதான். ஒருவேளை கொலம்பஸ் முதலாக இங்கு காலடி எடுத்து வைத்த வேளையாக இருக்கலாம். பின்னர் இங்கு கரும்பு தோட்டங்கள் பெருகவும் சர்க்கரை ஆலைகள் மூலம் வருமானம் வரவும் அமெரிக்காவுக்கு கியூபா மீது ஒரு கண் எப்போதுமே இருந்து வந்தது. வளம் கொழிக்கும் பூமியாக இருந்து வந்த கியூபாவில் அதன் பின்னரும் வளத்திற்கும் பஞ்சமில்லை என்ற நிலைதான் இருந்து வந்தது. எப்படியும் கியூபாவை தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆன முயற்சிகள் அத்தனையும் செய்து பார்த்த அமெரிக்கா அது கைகூடாத நிலையில் ஸ்பெயினோடு போட்டி போட்டுக் கொண்டு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை அமெரிக்க நிறுவனங்கள் பல வாங்கி கரும்பு பயிரிட்டு நிறைய அளவில் லாபம் சம்பாதித்து வந்தன. ஸ்பெயினில் இருந்தும் அமெரிக்காவில் இருந்தும் மக்கள் அதிக அளவில் கியூபாவிற்கு வந்த வண்ணம் இருந்தார்கள். கரும்பு தோட்டங்களில் வேலை செய்தாவது பிழைத்துக் கொள்ளலாம் என்றெண்ணி அப்போது பிழைப்பை தேடி வந்த வண்ணம் இருந்தார்கள். உழைப்பிற்கு எந்த காலத்திலும் அஞ்சாத கியூபா மக்கள் நன்றாக உழைத்து வந்தார்களே தவிர அமெரிக்காவும் ஸ்பெயினும் தான் போட்டி போட்டுக் கொண்டு வளமான நிலங்களை வாங்கி கரும்பு பயிரிட்டு கோடி கோடியாக பணத்தை குவித்துக் கொண்டிருந்தன. இவ்விதம் பணம் குவித்து வந்த நிறுவனங்களில் யுனைடெட் புரூட் நிறுவனம் புகழ்பெற்றதாகும். இந்த நிறுவனம் தான் அமெரிக்காவில் உள்ள பாஸ்டன் துறைமுக நகரத்தை சார்ந்த ஒரு முதலாளிக்கு சொந்தமானது. இந்த பெரிய நிறுவனம் கியூபாவில் மட்டுமின்றி பிரேசில், சிலி, அர்ஜென்டினா போன்ற நாடுகளிலும் ஏராளமான நிலத்தை வாங்கி கரும்பு, வாழை என்று பயிரிட்டு அந்த நிறுவனத்தில் சொந்த கப்பலில் ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வந்தது. இந்த பெரிய நிறுவனம் தான் தன்னுடைய சொந்த செலவில் துறைமுகத்தை இணைப்பதற்காக ரயில் பாதை போட்டது. இந்த நிறுவனம் தான் கியூபாவை வைத்து தன் தொழில் வளத்தை மேலும் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் கியூபாவில் ஒரு அதிபரை நியமித்தது. அந்த அதிபர் நாளடைவில் அரசியலை அவராகவே உருவாக்கிக் கொண்டார், ராணுவத்தை அமைத்துக் கொண்டார். இவைகளுக்கு அந்த புகழ்பெற்ற சர்க்கரை நிறுவனம் தான் ஆதரவாக இருந்தது. யுனைடெட் புரூட் நிறுவனம் இவ்விதம் தன் பெரிய வளர்ச்சியை குறிக்கோளாக கொண்டு ஒரு அதிபரை ஏற்படுத்தி அவருக்கு பக்கபலமாக காவலர்களையும் அமைத்துக் கொடுக்கவும் ஓரியன்ட் மாநிலத்தில் உள்ள சிறு சிறு நில சொந்தக்காரர்கள் தகராறு செய்யவும் அந்த நிறுவனம் பின்னர் தன்னுடைய செலவில் ஒரு ராணுவத்தையே அமைத்து அந்த அதிபருக்கு ஆதரவாக இருக்க செய்து அவர் மூலம் சர்க்கரை ஆலைகளில் இருந்து கோடி கோடியாக பணத்தை வாரி சென்றது. இதுதான் கியூபாவில் முதல் ஏற்படுத்தப்பட்ட பயிற்சி பெற்ற ராணுவமாகும். எல்லாமே சர்க்கரை ஆலையின் தயவால் தான். ஓரியன்ட் மாநிலத்தில் புகழ்பெற்று விளங்கிய யுனைடெட் பழ சர்க்கரை ஆலை நிறுவனத்தின் தயவால் தான் பின்னர் பள்ளிக்கூடங்கள் வந்தன, மருத்துவமனை வந்தது, மாதா கோயிலும் வந்தது. தொழிலாளர்களின் குடியிருப்புகளை அமைத்துக் கொடுத்த அந்த நிறுவனம் இது போன்ற பல வசதிகளை செய்து கொடுத்து ஏழை தொழிலாளர்களுக்கு குறைந்த கூலியை கொடுத்து நல்ல லாபம் சம்பாதித்தது. கரும்பு பயிரிடுவதற்கு வாங்கப்பட்ட நிலத்தில் தானாக வளர்ந்து நின்ற மரங்களை வெட்டி அறுத்து ஏற்றுமதி செய்தே அந்த நிறுவனம் நிலத்தை வாங்கிய பணத்தை சம்பாதித்தது. காஸ்ட்ரோ ரஷ் இவர் ஒரு ஏழை விவசாயியுடைய மகன். இவர் ஸ்பெயினில் உள்ள கார்சியா என்னும் பகுதியை சார்ந்தவர். இவர் நல்ல வலிமையான உடம்பை பெற்று விளங்கியவராவர். இவர் ஒரு சிப்பாயாக பணிபுரிந்து வந்தார். அதாவது புகழ்பெற்ற யுனைடெட் பழ சர்க்கரை நிறுவனம் கியூபாவில் அமைத்துக் கொடுத்த ராணுவத்தில் சிப்பாயாக பணியாற்றி வந்தார். பின்னர் ராணுவத்தில் இருந்து விலகி கரும்பு ஆலையில் பணிபுரிந்து வந்தார். அதன் பின்னர் பல தொழிலாளர்களை தம் கீழ் கொண்டு வந்து அவர்களை கரும்பு அறுவடைக்கு அனுப்பி வந்தார். அதன் மூலம் நல்ல வருமானம் வந்தது. ஒரு சில வண்டிகளை வாங்கி அவைகளில் கரும்பை கட்டுக்கட்டாக ஏற்றி ஆலைகளுக்கு கொண்டு செல்லும் பணியையும் செய்து நல்ல வருமானத்தை தேடிக்கொண்டார். செல்வம் புரள ஆரம்பித்ததும் நிலப்புலன்களை வாங்கினார். இவருடைய மகன்தான் டாஸ் ஏஞ்சல் ரஷ் காஸ்ட்ரோ ஆவார். இவரும் நல்ல முறையில் உழைத்து மேலும் சொத்துக்களை வாங்கி ஒரு பணக்கார விவசாயி என்ற பெயர் பெற்றார். இவருடைய 4வது மகன் தான் ஃபிடல் காஸ்ட்ரோ. டாஸ் ஏஞ்சல் ரஷ் காஸ்ட்ரோ தன் தந்தையை போன்று கடின உழைப்பின் மூலம் பணம் சம்பாதித்த பின்னரும் அமைதி அடையவில்லை. அமெரிக்க கரும்பு நிறுவன கம்பெனி மூலம் மேலும் வருமானத்தை தேடிக்கொண்டுதான் இருந்தார். இவருடைய முதல் மனைவி உயிருடன் இருக்கும் போதே 2வதாக ஒரு பெண்ணை மணந்து கொண்டார். இவருடைய பெயர் வீனா ரஷ் கொன்சாலஸ் என்பதாகும். முதல் மனைவியின் பெயர் மேரி அர்கோடா. இவர் தொடக்கப்பள்ளி ஆசிரியையாக இருந்தார். இவருக்கு ஒரு மகனும் 2 மகள்களும் உண்டு. 2வது மனைவியை திருமணம் செய்ததும் முதல் மனைவி பிரிந்து சென்று விட்டார். 2வது மனைவியின் முதல் மகன் தான் ஃபிடல் காஸ்ட்ரோ. இவருடன் பிறந்தவர்கள் மொத்தம் 6 பேர்கள். ஒரு தம்பியும் 5 தங்கைகளும் ஆவர். தம்பியின் பெயர் தான் ரால காஸ்ட்ரோ. இவர் ஃபிடல் காஸ்ட்ரோவிற்கு உற்ற துணையாக இருந்து வந்தார். ஃபிடலுக்கு சூட்டப்பட்ட பெயர் ஃபிடல் அலெக்சாண்ட்ரோ ரஸ் காஸ்ட்ரோ என்பதாகும். ஃபிடல் என்பது லத்தீன் மொழியில் இருந்து வந்த சொல்லாகும். இதற்கு நேர்மை, ஒழுங்கு, செம்மை என்றெல்லாம் பொருள் உண்டு. அத்தனைக்கும் பொருத்தமானவராக ஃபிடல் இன்றும் திகழ்கிறார் என்று பெருமையுடன் கூறலாம். 1926ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் நாள் பிறந்த ஃபிடலுக்கு இப்போது 82 வயதாகிறது. பிறக்கும் போதே நல்ல ஆரோக்கியமான குழந்தையாக ஃபிடல் பிறக்கும் போதே நல்ல ஆரோக்கியமான குழந்தையாக பிறந்ததால் அவருடைய ஒவ்வொரு செயலும் நல்ல துணிகரமான செயலாக இருந்து வருகிறது என்று கூறுவது உண்டு. 4வது வயதில் ஃபிடல் பள்ளியில் சேர்க்கப்பட்டார். அப்போதே முரட்டுத்தனமுள்ளவராகவும் துணிவு மிக்கவராகவும் விளங்கி வந்தார். ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் இவர் படித்து வந்த போதே இவரை யாரும் அதிகாரம் செய்யக்கூடாது, அங்கே போகாதே, இதை செய்யாதே என்று யாரும் இவரிடம் அந்த சின்னஞ்சிறு பிராயத்திலேயே கூறக்கூடாது. யாராவது சொன்னால் உடனே கோபம் வந்துவிடும்.
முரட்டுத்தனம் நிறைந்த ஃபிடலை ஒரு நாள் அவருடைய ஆசிரியை அடித்து விட்டார். குற்றம் ஏதாவது செய்தால் ஆசிரியை அடிப்பது இயல்புதான். ஆனால் காஸ்ட்ரோ அதை அவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை. மற்றவர்கள் முன்னால் தம்மை அடித்து விட்டாரே என்ற ஆத்திரம் அவருக்கு. எனவே அந்த ஆசிரியையை வாய்க்கு வந்தபடி திட்டிவிட்டு வகுப்பறையில் இருந்து ஓடி வந்து விட்டார். இவ்விதம் வேகமாக ஓடி வரவே கால் இடறி கீழே விழவும் அங்கு கிடந்த பலகையில் உள்ள ஆணி வாயில் பட்டு ரத்தம் வந்து விட்டது. ரத்தத்தை கண்ட காஸ்ட்ரோ பயந்த வண்ணம் தன் அன்னையிடம் வந்து நடந்தவை அனைத்தையும் ஒன்று விடாமல் மறைக்காமல் சொல்லிவிட்டார். காஸ்ட்ரோவின் அம்மா முதலில் ரத்தத்தை துடைத்து மருந்து வைத்து பின்னர் நிதானமாக பேச ஆரம்பித்தார். ஃபிடல், ஆசிரியர் என்பவர் கடவுள் மாதிரி. நீ அவரை திட்டியதால் தான் கடவுள் உன்னை ஆணியால் குத்திவிட்டார். நீ இனிமேல் அவ்விதம் செய்யக்கூடாது. ஆசிரியரிடம் எதிர்த்து பேசக்கூடாது. அவர் சொன்னபடி கேட்டு நல்ல பிள்ளை என்ற பெயரை எடுக்க வேண்டும் என்று அறிவுரை கூறினார். இவ்விதமாக தன் தாயார் கூறவும் காஸ்ட்ரோ உண்மையில் பயந்து போய்விட்டார். அம்மா சொன்னபடி ஆசிரியர் என்பவர் கடவுள் மாதிரிதான். அதனால்தான் நமக்கு இந்த தண்டனையை தந்துவிட்டார் என்று எண்ணிக்கொண்டு தன் தாயாரிடம் வருத்தம் தெரிவித்தார். அவர் படித்து வந்த ஓரியன்ட் தொடக்கப் பள்ளியில் நிறைய ஆசிரியைகள் பணிபுரிந்து வந்தனர். அவர்களில் பெரும்பாலோர் வெள்ளையர் ஆவர். அவர்கள் மத்தியில் நன்கு படித்து தேர்ந்த கருப்பு நிற பெண்ணும் உண்டு. அவரை பள்ளி பிள்ளைகள் சிலர் கேலி செய்வதுண்டு. ஆனால் காஸ்ட்ரோ அவ்விதம் செய்ய மாட்டார். அந்த ஆசிரியையும் அவரிடம் மிகவும் அன்பாகவே இருப்பார். ஃபிடலின் முரட்டு குணத்தை அறிந்த அந்த ஆசிரியை அவரிடம் அன்பாக பேசி, நீ நன்றாக படிக்க வேண்டும், முதலில் உன் முரட்டு குணத்தை விட்டுவிட வேண்டும், அனைவரிடமும் அன்புடன் பழகி வர வேண்டும் என்றெல்லாம் அறிவுரை கூறுவார். உயர்நிலை பள்ளி படிப்பு. கொஞ்சம் வயது ஆக ஆக அவருடைய முரட்டுத்தனங்களும் குறைய ஆரம்பித்தன. இருந்தாலும் எதையும் துணிந்து செய்யும் போக்கிலிருந்து மாறவே இல்லை. உயர்நிலை பள்ளி படிப்பிற்காக அவரை சாண்டியாகோவில் உள்ள ஒரு கத்தோலிக்க பள்ளியில் சேர்த்தார்கள். அந்த பள்ளிக்கூடம் சில மைல் தொலைவில் இருந்ததால் காஸ்ட்ரோவின் தந்தையார் தன் பிள்ளைகள் இருவரையும் தம்முடைய நண்பர் ஒருவரின் வீட்டில் தங்கி படிக்க ஏற்பாடு செய்ததோடு அவர்களுடைய உணவுக்காகவும் இதர செலவுகளுக்காகவும் மாதா மாதம் பணம் கொடுத்து வருவார். கூறவே அவருடைய தந்தையும் அவ்விதமே செய்தார். காஸ்ட்ரோவின் தம்பி தனக்கு படிப்பு வேண்டாம் என்று கூறி டிராக்டர் ஓட்டி பயிற்சி பெற சென்று விட்டார். ஃபிடல் எப்படியும் படிக்க வேண்டும் என்ற வைராகிய உணர்வுடன் படித்து வந்தார். விடுமுறை காலங்களில் விடுமுறை வந்துவிட்டால் காஸ்ட்ரோவுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். பண்ணைக்கு சென்று டிராக்டர் ஓட்டுவது மட்டுமின்றி வயல்களில் வேலை செய்பவர்களுடன் பழகுவது, ஓடைகளில் சென்று மீன் பிடிப்பது, சிறிய துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு நண்பர்களுடன் பக்கத்தில் உள்ள மலைப்பகுதிக்கு சென்று விலங்குகளை குறிப்பார்த்து சுடுவது போன்றவைகளில் அதிக ஆர்வம் கொண்டவராக காணப்பட்டு வந்தார். இவருடைய பண்ணையில் வேலை செய்யும் ஏழை உழவர்களின் அவல வாழ்க்கையை எண்ணி வேதனைப்பட்ட நாட்களும் நிறையவே உண்டு. இவ்வளவு குறைந்த வருமானத்தை கொண்டு எவ்விதம் சாப்பிடுவார்கள், எவ்விதம் துணிமணிகளை வாங்குவார்கள், எவ்விதம் பிள்ளைகளை படிக்க வைப்பார்கள் என்று எண்ணி வருந்துவது உண்டு. இது பற்றி ஓரிரு முறைகள் தன் தந்தையிடம் கூறி அந்த ஏழை தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை கூட்டிக் கொடுக்க கூடாதா என்று கேட்டதற்கு அவர் சரியான முறையில் பதில் சொல்லாதது ஃபிடலுக்கு மன வருத்தத்தையே அளித்து வந்தது. காஸ்ட்ரோவின் தந்தை மலை சரிவுகளில் பைன் மரங்களை நட்டு பயிர் செய்து வந்தார். அங்கெல்லாம் குதிரையில் ஏறி சென்று பார்த்துவிட்டு வருவது காஸ்ட்ரோவுக்கு விடுமுறை கால பொழுதுபோக்குகளில் ஒன்றாகும். ஆசிரியராக பணிபுரிந்து வந்த பாதிரியார் ஒருவரின் அத்துமீறிய போக்கு. கத்தோலிக்க உயர்நிலை பள்ளியில் ஃபிடல் படித்து வந்த போது அங்கு ஆசிரியராக பணிபுரிந்து வந்த பாதிரியார் ஒருவர் அடிக்கடி ஃபிடலை அடித்து துன்புறுத்தி வந்தார். ஒரு தவறும் செய்யாத போதும் ஃபிடலை அடித்து துன்புறுத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தார். தாம் தவறு ஏதும் செய்யவில்லையே, தம்மை ஏன் குறிப்பிட்டு அடிக்கிறார் என்று எண்ணி குழம்பி தவித்தார் ஃபிடல். எவ்விதம் ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல, பல தினங்கள் அந்த பாதிரியார் வேண்டுமென்றே அடித்து துன்புறுத்தி வந்தார். ஒரு நாள் மாலை பள்ளி விடுவதற்கு சற்று நேரத்திற்கு முன்னர் மாணவர்கள் சிலர் சேர்ந்து நின்று பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த பாதிரியார் ஃபிடலை மட்டும் இழுத்துக் கொண்டு சென்று காதோடு சேர்த்து அடிக்கவும் ஃபிடல் துடிதுடித்து போய்விட்டார். மற்ற மாணவர்கள் அனைவரும் பார்த்துக் கொண்டிருந்த போது தன்னை எதற்காக காரணம் எதுவும் இன்றி அடித்தார் அந்த பாதிரியார் என்று அன்று முழுவதும் குழம்பிக் கொண்டிருந்தார். இதை போல மறுநாள் காலையில் மாணவர்களுடன் வரிசையில் நின்று கொண்டிருந்த போது பின்னால் இருந்து வந்த அந்த பாதிரியார் வேண்டுமென்றே அவருடைய முடியை பிடித்து இழுத்து அடித்தார். இனிமேல் அவர் அடித்தால் ஏதாவது அவரை செய்ய வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டார் ஃபிடல். 2 தினங்கள் பொறுத்து இதே போன்று ஃபிடலை அடிக்க ஆரம்பிக்கவும் பெரிதும் ஆத்திரம் கொண்ட ஃபிடல் அந்த பாதிரியார் அணிந்திருந்த அங்கியை பிடித்து இழுத்ததில் அது கிழிந்து விட்டது. எனவே ஆத்திரம் கொண்ட பாதிரியார் அடிக்க முயலவும் அவருடைய கையை பிடித்து கடித்துவிட்டு ஓடி சென்று விட்டார். அன்று மாலையே ஊருக்கு சென்று தன் தந்தையிடம் அங்கு நடந்த விஷயங்கள் அனைத்தையும் எதையும் மறைக்காமல் கூறி தன்னால் இனி அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியாது என்றும் திட்டவட்டமாக கூறிவிட்டார். மறுநாளே ஃபிடலை இன்னொரு பள்ளியில் கொண்டு சேர்த்து விடுதியிலும் சேர்த்து படிக்க ஏற்பாடு செய்தார். எப்படியும் தன் மகன் படித்து முன்னேற வேண்டும் என்பதிலேயே தந்தை குறியாக இருந்தார். பணச்செலவை பற்றி அவருடைய தந்தை கவலைப்படவே இல்லை. சில பாடங்களில் குறைவான மதிப்பெண்கள் பெற்று வந்ததால் எல்லா பாடங்களிலும் போதிய மதிப்பெண்களை பெறாத ஃபிடல் தன் தந்தையை நன்றாகவே ஏமாற்றினார். மதிப்பெண்களை எழுதி கொடுக்கும் அட்டை தொலைந்து விட்டது என்று கூறி இன்னொரு அட்டையை ஆசிரியரிடம் இருந்து வாங்கி வந்து அதில் போதிய மதிப்பெண்களை எழுதி தன் தந்தையிடம் கொடுத்து அவரிடம் கையெழுத்து வாங்கி விடுவார். பின்னர் தன் தந்தையின் கையொப்பத்தை போல் ஒரு தாளில் மாறி மாறி போட்டு பார்த்து ஓரளவு சரியாக வந்ததும் அதை போல போட்டு அந்த அட்டையை பள்ளியில் கொடுத்து விடுவார். மார்க்குகள் குறைந்துவிட்டால் தந்தையார் பெரிதும் வருந்துவார் என்பதால் தான் இந்த தில்லுமுல்லை செய்தார். இதுபோன்று மேலும் செய்து தன் தந்தையை ஏமாற்ற விரும்பாத ஃபிடல் அதன் பின்னர் நன்றாக படித்து எல்லா பாடங்களிலும் ஓரளவு மதிப்பெண்களை பெற்றுதான் வந்தார். ஃபிடல் படித்து வந்த பள்ளியில் அத்தனை பேர்களும் பணக்கார பிள்ளைகளே. ஃபிடல் படித்து வந்த பள்ளியில் பெரிய பெரிய பணக்காரர்களின் வீட்டு பிள்ளைகள் தான் படித்து வந்தார்கள். ஃபிடலின் தந்தையும் பெரிய நிலப்பிரபுவாக இருந்து வந்ததினால் தான் அவரால் அங்கு படிக்க முடிந்தது என்பதை ஃபிடல் எண்ணி பார்த்தார். தன் தந்தை பெரிய செல்வந்தராக இருந்தாலும் கூட மேல்நாட்டு நாகரிகம் அவருக்கு தெரியாது. எனவே அவர் ஒரு கிராமத்து ஆளை போலத்தான் உடை உடுத்துவார். ஃபிடலின் தாயாரும் அப்படித்தான், ஆடம்பரமாக உடை உடுத்த மாட்டார். தாயும் தந்தையும் நல்ல கடினமான உழைப்பாளிகள், நன்று உழைத்து வந்தார்கள். மிக பெரிய பணக்காரர்களின் பிள்ளைகள் அதே பள்ளிக்கூடத்தில் படித்து வந்ததால் அவர்களை விடவும் ஒரு படி தாழ்வாகவே ஃபிடல் காஸ்ட்ரோ போன்ற மாணவர்கள் கருதப்பட்டார்கள். ஆனால் எதை பற்றியும் ஃபிடல் கவலைப்படவில்லை. ஒரு விதத்தில் உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்துவிட்டு அதன் பின்னர் கல்லூரியில் சேர்ந்து படிப்பதற்காக கியூபாவின் தலைநகரான ஹவானா சென்றார். கல்லூரி வாழ்க்கை.